Hi, this is Achana from Property Light. சென்னையில புதுசா ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிட்டே இருக்கு. பட் சூஸ் பண்ண கஷ்டமா இருக்கா? கவலையே வேணாம். அந்த ப்ராஜெக்டோட டீடைல் அண்ட் கிளியர் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ராப்பர்ட்டி லைட் யூடியூப் சேனல்ல ரெகுலரா வீடியோஸ்ல வரும். ஸோ ப்ராப்பர்ட்டி லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா புறவங்கரோடைய மாஸ்டர் பீஸான பூர்வா விண்டமேர் ப்ராஜெக்ட் தான். ஒரு பிரீமியம் லைஃப் ஸ்டைல், ஓப்பன் ஸ்பேஸ், கிரீனரி அண்ட் லக்ஸரி அம்யூனிட்டிஸோட இருக்க இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பூர்வா விண்டமேர்ல மிஸ்டர் சந்தோஷ் கூட இருக்கோம். ஹாய் சந்தோஷ். வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பூர்வா விண்டமேரோட ஹைலைட் ஃபீச்சர்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா புருவங்கரா வந்து ஒரு ஏ கேட்டகரி டெவலப்பர்ஸ், லைக் லிஸ்டட் கம்பெனிஸ் மாதிரி ஓவராலுக்கு கொஞ்சம் பெரிய டெவலப்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நம்ம தான் இருக்கோம். இப்போ காம்படிஷன் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதே மாதிரி க்ளோசஸ்ட் ஹேண்ட் ஓவரில் நம்ம ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த 26 ஹேண்ட் ஓவர் இருக்குது, 27 ஹேண்ட் ஓவர் இருக்குது, 28 ஹேண்ட் ஓவர் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே 2000 ஃபேமிலிஸ் உள்ளே இருக்காங்க. ஒரே ஒரு கேட்டர் கம்யூனிட்டி தான், அதுக்குள்ளே 2000 ஃபேமிலிஸ் ஏற்கனவே உள்ளே இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு 2000 ஃப்ளாட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து உங்களுக்கு சரௌண்டிங் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நெய்பர்ஸ்லேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய பேர் இருக்கும்போது அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. புதுசாக நான் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது நிறைய கொஷின்ஸ் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. கம்யூனிட்டி எப்படி இருக்கும், கிளப் ஹவுஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா, ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குமா, மற்ற சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு 2000 ஃபேமிலிஸ் இருக்கும்போது வர கஷ்டம் தைரியமாக உள்ளே வரலாம். ஆமாம். ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியாஸ் எவ்வளோ அண்ட் ரஃப்லி வந்து எவ்வளோ டிவைட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டவர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சென்னையில் டோட்டலாக ஓவரால் சென்னை எடுத்துட்டாலும் சரி, 55 ஏக்கர்ஸில் சிட்டி லிமிட்டில் ஒரு கம்யூனிட்டி கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். லைக் டோட்டல் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கலாம் அவுட்ஸ்கர்ட்ஸ் சென்னையில், ப்ளஸ் வந்து அவுட்டர் ஓஎம்ஆர் சைடில் கொஞ்சம் சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் பண்ணுக்கலாம், பெரிய டெவலப்பும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட் மட்டும் ஒரே கம்யூனிட்டியில் இருக்கிறது இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இது மட்டும் தான். 55 ஏக்கரு, 2 என்ட்ரி வரும், கிட்டத்தட்ட 2 ஏரியாவை கனெக்ட் பண்ணணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் ஒரு கேட் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்குப்பட்டு ரோடுமாங்க கோயிலம்பாக்கம் சைடில் கிட்டத்தட்ட 2 சென்னையோட 2 ஏரியாவை கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி கம்யூனிட்டி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55 ஏக்கரில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4000 ஃப்ளாட்ஸ் கட்டிகிட்டு இருக்கும். 2000 ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ஓவர் ஆகிடுச்சு, இன்னொரு 2000 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டோட்டலாக 4000 பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ டவர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 22 டவர்ஸ் ஹேண்ட் ஓவர். 22 டவர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 52 பிளாக்காக பிரிச்சிருப்போம் நம்ம. லைக் இப்போ ஏ டவர்னு பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டவர் இருக்கும். பி டவர்னு பார்த்தீங்கன்னா பியில் ஒரு 4 டவர் இருக்கும். சியில் பார்த்தீங்கன்னா 23 டவர்ஸ் இருக்கும். டியில் பார்த்தீங்கன்னா 19 டவர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக 52 டவர், 22 பிளாக் ஹேண்ட் ஓவர் ஆகிடுச்சு. இது ஹேண்ட் ஓவர் ஆகிக்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்கமிங் பார்த்தீங்கன்னா 11 டவர்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 11 டவர்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டவர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2000 ஃபேமிலிஸ் இங்கே லிவிங்கில் இருக்காங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட் ஆகும், லைக் ஃபேமிலிஸ், இன்வெஸ்டர்ஸ்? அது வந்து கஸ்டமர் பொறுத்துருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ க்ளோசஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி கார்டாக பார்க்கும். ஸோ ஐடி பீப்புளும் வருவாங்க. இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் டச் பண்ணலாம். நீங்கள் சிறுசேரி சிப்கார்ட் ஹார்ட்லி ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த பக்கம் டைடல் பார்க்காக இருக்கட்டும், நிறைய டெக் பார்க் இருக்குது. இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸில் ஐடி பீப்புள் எல்லாமே அவங்க ஆஃபீஸ் போயிடலாம். சிட்டி லிமிட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வரதுக்கும் பள்ளிக்காலேருந்து ஓஎம்ஆர் போகிறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், உங்களுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும். அதிகபட்சம் ஒரு 1/2 hour தான் ட்ராவல் இருக்கும் ஆஃபீஸ்க்கு. இன்வெஸ்டருக்கு பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1 bedroom வந்து நாங்கள் லான்ச் பண்ணும்போது 2017-18 டைமில் பார்த்தீங்கன்னா 30 lakhsக்கு வந்து 1 bedroom கொடுத்தோம். இன்றைக்கான அதே 1 bedroom அதே சைஸ் தான் 54 lakhs கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த இன்வெஸ்டர் நினச்சா விற்றாலும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% அப்ரிசியேஷன் அவருக்கு வந்துடும். அதாவது எல்லா மக்களுக்குமே வந்து இது கரெக்டான சாய்ஸ் தான். ஃப்ளாட்ஸோட சைஸஸ் பற்றி சொல்லுங்கள், அப்புறம் ஸ்டார்டிங் ரேஞ்ச். ஸோ இப்போ ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 bedrooms. 1 bedroom ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 600 square feet. 2 bedroom பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 992 square feet முடிஞ்சிடும். 992 square feet 2 bedroom முடிஞ்சிடும். 3 bedroomல 2 வேரியன்ட் வரும். லைக் 3 bedroom 2 toiletனு ஒரு பேட்டர்ன் இருக்குது, 3 bedroom 3 toiletனு ஒரு பேட்டர்ன் இருக்குது. 3 bedroom 2 toilet பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200+ வரும்.
3 பெட்ரூம் 3 டாய்லெட் இருக்கிறதே மட்டும் ஹையஸ்ட் அதுதான் 1470 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம இருக்கிற மாடல் ஃப்ளாட் வந்து 1470 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுதான் மேக்ஸிமம் சைஸ் நம்மளுது. ஸோ இதோட ப்ரைஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1 பெட்ரூம் 54 லேக்ஸு, 2 பெட்ரூம் 75 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது 3 பெட்ரூம் 2 டாய்லெட்டோட அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1.1 சிஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இருக்கிறதே பெரிய சைஸ் இந்த மாடல் ஃப்ளாட்டோட சைஸ் 1470 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1.4 அதிகபட்சம். சென்னை பீப்புள் வந்து வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கை வந்து ரொம்ப பர்டிகுலராக பார்ப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வென்டிலேஷன் லைட்டிங் எப்படி இருக்குது? ஸோ அதை பற்றி 100% ஒரி பண்ணவே வேண்டாம் கஸ்டமர்ஸ். ஏன்னா மினிமம் 40 ஃபீட் வந்து கேப் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கும். ஓகே. ஒவ்வொரு டவருக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கார் 3 கார் ஈஸியாக ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ சன்லைட்டாக இருந்தாலும் சரி, வென்டிலேஷன் லைக் ஏர் ஃப்ளோ இருந்தாலும் சரி பக்காவே வரும். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம். எல்லாருமே மினிமம் வந்து 40 to 60 ஃபீட் கேப் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கும். அது ஓப்பன் ஸ்பேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 73% ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கும். ஸோ வென்டிலேஷன் அந்த சன்லைட் வென்டிலேஷன் பற்றி கஷ்டம் ஒரி பண்ண வேண்டாம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய டவுன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு மெயின் ஐடியா என்ன? ஆக்சுவலாக இந்த டவுன்ஷிப் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, புருவங்கராவே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. இது 75ல் ஸ்டார்ட் பண்ணும்போது இது பிளான் விஷன் என்னவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஸுரி செக்மெண்ட்டாக தான் அப்பார்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளானே வச்சுருந்தாங்க. புருவங்கரான்னு அவங்க லான்ச் பண்ணும்போது ஒன்லி எலைட் பீப்புளுக்காக மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணாங்க. பெங்களூரில் ஃபர்ஸ்ட் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளே வரும்போது தான் அஃபோர்டபுள் ஹோம்ஸும் பண்ணலாம். ஏன்னா அதிகமான மார்க்கெட் வந்து மிடில் கிளாஸ் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், அவங்களுக்கான ப்ராஜெக்ட் நம்மகிட்ட கிடையாதுன்றதுக்காக தான் ப்ராவிடென்ட் ஹவுசிங் லிமிட்டட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. புரோங்கர் ஆரம்பித்த ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஸுரி செக்மெண்ட்டாகவே தான் டிசைன் பண்ணாங்க. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக, ஈவன் அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், ஓப்பன் ஸ்பேஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே 55 ஏக்கர்ஸ், இந்த 55 ஏக்கர்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2000 ஃப்ளாட் வந்து ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த 2000 ஃப்ளாட்டோட சைஸஸே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் 2012-13 லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்டு அன்னைக்கு சென்னையில் 3 பெட்ரூமோட ஸ்டார்டிங் சைஸ் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அல்ட்ரா லக்ஸரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி சைஸஸோட ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அல்ட்ரா லக்ஸரி சென்னையில். ஆனால் 2012ல் நார்மலாக ஒரு ஏரியாவில் டெவலப் பண்ணும்போது இவங்களோட பிளானே பார்த்தீங்கன்னா 1200 2 பெட்ரூமு, 1800 to 2200 வரைக்கும் 3 பெட்ரூமு, 4 பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2750 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிங் சைஸ் லைஃப் ஸ்டைல் மாதிரி டிசைன் பண்ணாங்க. மெயின் அந்த புருவங்கரா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல எனக்கு தெரிஞ்சு சென்னையில் 4 பெட்ரூம் கான்செப்ட் கொண்டு வந்தது இவங்க தான். இன்னும் 2750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளாட். ஓகே. நினச்சி பாருங்கள், 13ல் அப்ரூவல் வாங்கின பிளானு அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 2400-700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளாட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணாங்க. இது என்ன சந்தோஷ்? இது கரெக்டான கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டாக நம்மளும் வந்துட்டோம். பொதுவாக வந்து ஒரு பேச்சு கேட்க, நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்போம்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க, எவ்வளோ தூரம் இருக்குது, லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குது, அடுத்து ப்ரைஸ் என்ன. ஓகே. இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு கேள்வி. இது வெளியில பார்க்கும்போது அந்த क्वेश्चन, பட் சென்னையில பார்க்கும்போது இப்போ மெயினா கஸ்டமர்ஸ் கேக்குறது இப்போ மேபி. ஆனால் இப்போவும் ஒரு சில பேர், இப்போ நாங்கள் இந்த இத்தனை வருஷமா நானும் இந்த ஃபீல்டில் இருக்கேன், பெரும்பாலும் கஸ்டமர் வந்தோடனே ரேட்டை மட்டும் தான் கம்பேர் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அது பெரும்பாலும் யாரும் கேட்கறதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு உங்க மூலமா சொல்லிக்கிறேன் நானும். இது ஒரு சில கேள்வி நீங்க கேளுங்க. ஏன்னா வந்து 24/7 வாட்டர் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. தண்ணி எங்கிருந்து வருதுன்னு முதல்ல கேட்க சொல்லுங்க கஸ்டமர். உங்ககிட்ட வர கஸ்டமர்கிட்ட கேட்க சொல்லுங்க. ஏன்னா 24/7 வாட்டர் சப்ளை வந்து தண்ணி லாரியில் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வெளியே எங்கே ஃப்ளாட் பார்க்குற மாதிரி தான் முதல்ல தண்ணி சோர்ஸ் என்னன்னு கேளுங்க. இன்னொரு மெயின் கேள்வி, மழை பெஞ்சதுன்னா தண்ணி எந்த பக்கம் வெளியே போகுதுன்னு கேளுங்க. இந்த கேள்வி பெரும்பாலும் மக்கள் கேட்கறது இல்லை யாருக்கிட்டையுமே. அவங்களோட ஒரே மைண்ட் செட்டு வீடு வாங்கணும், கம்மியாக வாங்கணும், பட்ஜெட்டில் ஃபுல்லாக அந்த பட்ஜெட் செட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம் நம்ம. கண்டிப்பாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 55 ஏக்கர் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட கேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட் இருக்கு. 6 கேட்டில் மினிமம் 4லேருந்து 5 வாட்ச்மேன் இருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பாருங்க. நல்ல ஸ்பேஷியஸான ரோடு, உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 30 to 40 ஃபீட் கேப் இருக்கும். எல்லா பிளாக்லையும் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஒரு சின்னதாக குழந்தை அடிப்பட்டனாலும் தூக்கிட்டு போய் அவங்க இப்போ வீட்டில் கொடுக்குறது, அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். குழந்தைங்களுக்காக தான் மெயினாக வாங்குறது. வயசானவங்களாம் வருவாங்க. சிட்டி சைடில் யங்ஸ்டராக வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் பற்றி கேட்பாங்க, நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் என்னன்னு கேட்பாங்க, ஸ்கூல்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், வீட்டில் இந்த ஊரில் இருந்து தாத்தா பாட்டி ஏஜில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்குற வார்த்தை என்ன தெரியுங்களா? கோவில் இருக்கா, கோவில் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ கோவிலுக்கு
ஒரு 70+ 60+ ஆளுங்களை கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போய் வேண்டுவாங்கனாலும் கேட்டால் தெரியாது. போய் சாமி பார்த்துட்டு உட்காந்துருவாங்க. ஜஸ்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கணும், அமைதியாக உட்காரதுக்கு இடம் வேணும். அந்த ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே தண்ணிக்கு என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. மண் எப்படியாப்பட்ட மண்ணுன்னு கேட்பாங்க. மழை பெஞ்சா தண்ணி எந்த பக்கம் போகுதுன்னு கேட்பாங்க. பக்கத்தில் ஏரி குளம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஏரி குளம் வந்து அவங்க சேஃபர் சைடுக்காக கேட்பாங்க. இப்போ வரைக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏரி இருந்தால் அது வந்து பெரிய டேஞ்சராக பார்க்குறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக ஏரி இருக்கணும். ஏரியோ குளமோ இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வர தண்ணிங்க வந்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக வந்து தண்ணி வந்து அதோட வழி அதுவே கண்டுபிடிச்சி. ஓகே. நம்ம சென்னையில் ஃப்ளட் வரும்போதே பார்த்துருப்பீங்க, சம்மந்தமே தெருக்குள்ளலாம் தண்ணி வரும். ஏன்னா ஏற்கனவே அது நீர் வழி பாதையாக இருந்திருக்கும். ஓகே. டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. தண்ணி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு போது ட்ரைன் சிஸ்டம் நாங்களே பண்ணி வச்சிருக்கோம். ட்ரைன் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக எந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி, மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி, உள்ள உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லா தண்ணியும் ட்ரைன் அவுட் ஆகிடும். நீங்கள் இதை பற்றி இப்போ சொல்கிறதுனால நான் இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்குறேன். 2023 வந்து ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த டைமில் வந்து தண்ணியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்துச்சு. வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். மக்கள் இப்போ பொதுவாக கஸ்டமர் என்கிட்ட முதல்ல இங்கே வந்து ஃப்ளாட் வாங்க என்கொயரி பண்ணும்போது நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சைடில் பேவர் பிளாக் ஆகட்டும், ட்ரைன் அவுட் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பக்கா பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் மக்கள் அப்போ தப்பாக புரிஞ்சதுன்னா ஏரி கரை உடஞ்சி ப்ராஜெக்டில் தண்ணி வந்தான்னு நினச்சாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அது ஏரி கிடையாது. என்ன ஆச்சுன்னா, இப்போ ஊரில் வீடு கட்டும்போது எப்படி கட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டுங்க, அவர் கொஞ்சம் ஹைட் ஏற்றிருப்பாரு. அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு கட்டிங்கன்னா அவரை விட கொஞ்சம் ஹைட் ஏற்றுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கட்டினா உங்களோட இப்போ ஹைட் ஏற்றுவோம். இப்போ அவர் வந்து பள்ளத்தில் வீடு கட்டல, முதல்ல கட்டவும் பள்ளத்தில் வீடு கட்டல, அதுக்கு பக்கத்தில் நம்ம ஹைட்டு ஏற்றிட்டோம். ஸோ 2012 இங்கே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சுற்றி எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் காம்பவுண்ட் கட்டி வச்சிருந்தோம். எங்களை சுற்றி பக்கத்தில் 2-3 அப்பார்ட்மெண்ட் வந்தாங்க. அந்த 2-3 அப்பார்ட்மெண்ட்டு காம்பவுண்ட் கட்டினாங்க. நடுவில் 2 ஏக்கர் லேண்ட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து தொட்டி மாதிரி அடிச்சாங்க. 2 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டினவங்க. ஆனால் அதில் இருந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு யாரும் யோசிக்கல. ஓகேங்களா. 23 நடந்து என்ன இன்சிடென்ட்னா, மழை பெஞ்சுது, இந்த லொக்கேஷனில் எங்கேயுமே தண்ணி வரல, இந்த ஓப்பன் ஸ்பேஸில் எங்கேயுமே தண்ணி இல்லை. இங்கே இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுச்சு, ட்ரைன் அவுட் ஆச்சு. எங்களோட ட்ரைன் அவுட் சிஸ்டம் பக்கா ஒர்க் அவுட் ஆச்சு. நாங்களும் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணல. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத சம்பவம் என்னென்னா, அந்த 2 ஏக்கரில் தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. சுற்றி 4 சைடும் காம்பவுண்டு தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. அதை நான் கவனிக்கல, எங்களுக்கு தெரியல, அது ஐடியா இல்லை. அது இது ஒரு ஓடை இருக்குது போயிருக்குன்னு நாங்கள் நினச்சோம். சடனாக பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, 12-13 கட்டின காம்பவுண்டு என்னது குள்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் கட்டின காம்பவுண்ட்லாம் ஹைட் ஆகிடுச்சு. அந்த தண்ணி ஃபில் ஆகும்போது ப்ரெஷர் தாங்காமல் இந்த காம்பவுண்ட் உடஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்த தண்ணி தானே தவிர ஏரியோ குளமோ உடையலைங்க. அந்த நார்மலாக வர ரெயின் வாட்டர் வெளியே போகிறதுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் இப்போ பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து மழைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்களும் 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எவ்வளோ மழை வந்தாலும் உண்மையிலே எவ்வளோ மழை வந்தால் ஒரி பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வாவ் ஃபேக்டர் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? வாவ் ஃபேக்டர்லாம் எல்லாத்தையுமே சொல்லலாங்க. எல்லாத்துக்கும் கஸ்டமருக்கு, ஒரு சில கஸ்டமருக்கு எது கொடுத்தாலும் சாதாரணமாக நினச்சிக்குவாங்க. இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வாவ் ஃபேக்டர் தான். ஏன்னா 55 ஏக்கர்ஸ் வாவ் தான், அது எவனும் கிடையாது. 4000 ஃபேமிலி ஒரே கம்யூனிட்டி, வாவ் ஃபேக்டர் தான். 2 கிளப் ஹவுஸு வாவ் ஃபேக்டர் தான். அந்த கிளப் ஹவுஸ் வரும்போதே 2 இன்டோர் ஜிம், 2 ஸ்விம்மிங் பூல், 2 மல்டிபர்பஸ் ஹாலு, அப்புறம் ஸ்காஷ் கோர்ட்லேருந்து எல்லாமே 2 வரும். அப்புறம் 5.5 ஏக்கர்ஸ் OSR என்டர்டைன்மெண்ட் ஏரியா, அதுவும் வாவ் ஃபேக்டர் தான். இன்னொன்று பார்த்தா 2 மெட்ரோ கனெக்டிவிட்டி. இந்த பக்கம் கோயிலம்பாக்கம் வரும், இந்த பக்கம் பள்ளிக்கரணை வரும். அது 2 மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி ஒரு வாவ் ஃபேக்டர் தான். 2 பக்கம் ரோடு அக்சஸ், பஸ் ஃபெசிலிட்டி, கம்யூட்டேஷன். இந்த பக்கம் கோயிலம்பாக்கம் சைடு கீழ்கட்டில் வழியாக போகலாம், இந்த பக்கம் வேளச்சேரி டி நகர் போகலாம். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR கனெக்டிவிட்டி இருக்குது, அதுவும் எங்களை பொறுத்த வாவ் ஃபேக்டர் தான். வாவ் ஃபேக்டர் எங்களை பொறுத்த எல்லாமே வாவ் ஃபேக்டர் தான். இந்த ப்ராஜெக்ட்டே வாவ் ஃபேக்டர் தான். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். அம்யூனிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் அம்யூனிட்டிஸ்னால் என்ன சொல்ல, ஒரு 40 to 50+ அம்யூனிட்டிஸ் சொல்லிக்கலாம். அது 5 வயசு குழந்தையாலும் சரி, 70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபேக்டரும் உள்ளே இருக்குது. நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணுமா, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது. உங்களுக்கு ஜிம், இன்டோர் ஜிம் நான் வந்து வெளியெலாம் பண்ண மாட்டேன், உள்ளே தான் பண்ணேன், இன்டோர் ஜிம் 2 இருக்குது. இல்லை நான் எனக்கு காத்தோட்டமாக வெளியே பண்ணணும், அவுட்டோர் ஜிம் இருக்குது. நெட்டர் கிரிக்கெட் விளாடணுமா, ஸ்பேஸ் வச்சுருக்கோம். டென்னிஸ் கோர்ட்டா, ஸ்பேஸ் வச்சுருக்கோம். பேஸ்கெட் பால் விளாடணுமா, ஸ்பேஸ் வச்சுருக்கோம். குழந்தைங்க எல்லாத்துக்கு தனியாக வேணுமா, ஸ்பேஸ் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்காக சீனியர் சிட்டிசனாக உட்காந்து இல்லை, அவங்க உட்காந்து ஜாலியாக கதை பேசுறதுக்கு ஒரு இடம், அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இடம் இருக்குது. பெட்டுக்கு தனியாக இடம் வச்சுருக்கோம். அதை கேட்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. பெட் லவர்ஸ்க்குன்னு ஏதாவது தனியாக, அதுக்கு பெட்டுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, அது தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் எல்லா அம்யூனிட்டிஸும் கவர் பண்ணுவோம்.
உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே போவீங்களா என்டர்டைன்மெண்ட்டுக்கு, என்ன ஓப்பன் தேட்டர் மட்டும் கிடையாது என்கிட்ட, ஓகே மற்றபடி எல்லாமே இருக்குது. அதுவும் ஓப்பன் தேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்தது, ஓகே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இங்கே கொடுத்தோம், ஸ்க்ரீன் கொடுத்தோம் நாங்கள். ஓ சூப்பர். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது, ஓப்பன் ஏர் தேட்டர் செட்டப் இருக்கும், நீங்கள் ஸ்க்ரீன் கட்டி அதுக்கான ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லைக் எல்லாமே ரெண்டு டபுள் சைடு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இங்க இருந்து லைக் வேளச்சேரி OMR ஏர்போர்ட் ரீச் ஆக எவ்வளோ டைம் ஆகும் சார்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸாகவே சொல்கிறேன். Okay. ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 12 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஸோ OMR பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ், ஷோலிங்கல் ஒரு ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிடலாம் நீங்கள். தாம்பரம் அதிகபட்சம் அதுவும் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் தாம்பரமும். டைமிங்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லா லொக்கேஷனும் இன்க்ளூடிங் டி நகரே நீங்கள் அதிகபட்சம் ஒரு 1/2 ஹவரில் ரீச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ். ஸோ நீங்கள் சென்னையில் எதெல்லாம் பெரிய ஸ்கூல் நினைக்கிறீங்க எல்லாமே இருக்குது பக்கத்தில். Okay. சான் அகாடமி பக்கத்தில் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ், டிஏவி ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ், இங்கே ஆப்போசிட்டில் ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல்னு இருக்குது. இங்கே காம்பவுண்ட் பின்னாடி காம்பவுண்டில் 2 வேலம்மாள் வேல்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஓகே ஸோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இன்னும் நம்ம காம்பவுண்ட் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க நம்ம ஆஃபீஸுக்கு, ஆஃபீஸ் பக்கத்து காம்பவுண்ட் வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் அது. ஓகே ஸோ எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே எல்லாமே பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு. காலேஜஸும் சரி, இந்த பக்கம் பாலாஜி டென்டல் காலேஜ் ஆகட்டும், ஜெருசலம் காலேஜ் ஆகட்டும், இங்கே ஏகேஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. OMR போயின்னா சொல்லவே வேண்டாம், எல்லா பெரிய காலேஜஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகே ஸோ குழந்தைங்களுக்கு அதிகபட்சம் ட்ராவலிங் டைம் 10 to 15 மினிட்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் போயிடலாம். மேடவாக்கம்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ பூர்வா விண்டமே ஏன் ஸ்பெஷல், என்ன ரீசன்? 55 ஏக்கர் கம்யூனிட்டி ஸ்பெஷல் தான், என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல். இது கஸ்டமருக்கும் அது ஸ்பெஷலாக Okay. இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி 4000 ஃபேமிலிஸ் அண்டர் ஒன் அசோசியேஷன் ஸ்பெஷல் தான் அது. இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி மேடவாக்கம் சரௌண்டிங்கில் ஒரு கஸ்டமர் வீடு பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு நியர்பை கொஞ்சம் ஆர்டிஎம்மாக வேணும்னு கேட்டால் ரெடி டு மூவ்னு சொல்லுவோம். ரெடி டு மூவ்னு கேட்டால் பெரிய கம்யூனிட்டியில் அப்பார்ட்மெண்ட் கிடையாது, எந்த ஃப்ளாட்டும் கிடையாது. இருக்கிறதுல க்ளோசஸ்ட் ஹேண்ட் ஓவர் நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே இது வந்து 2 bedroom டவர். இது அடுத்த வருஷம் ஹேண்ட் ஓவர். ஓ இப்போ இந்த ஆல்மோஸ்ட் நவம்பர் டிசம்பர் வந்தாச்சு, எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜூன் ஜூலையில் ஹேண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆகிடும், கஸ்டமர் வீடுக்குள்ளே வந்துருவாங்க. ஓகே ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இப்போ கட்டுற நிறைய டெவலப்பர்ஸ் வந்து 29-30 தான் ஹேண்ட் ஓவர் வச்சுருக்காங்க. ஆமாம். க்ளோசஸ்ட் ஹேண்ட் ஓவர்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன் இந்த லொக்கேஷன். ஃபைனலாக ஒன் கொஷின், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் பூர்வா விண்டமேரில் என்டர் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸாக அந்த அட்மாஸ்பியர் சரௌண்டிங்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. Okay. சொன்ன மாதிரி 73% ஓப்பன் ஸ்பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த டெவலப்பர் இது வரைக்கும் கொடுத்து நான் பார்த்தவரை கேள்விப்பட்டதும் இல்லை. இது வந்து உண்மையாக சொன்னால் பிரம்மாண்டமாக இருக்கும், உங்களுக்கு ஓகே லக்ஸுரியாக தெரியும், ஸ்பேஷியஸாக தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியே வரும்போது பார்த்துப்பீங்க, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தாண்டி உள்ளே வந்திருப்பீங்க, அது வரைக்கும் சிட்டி அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஓகே இப்போ 2000 ஃபேமிலி இருக்காங்க, சுற்றி பாருங்களேன், ஏதாவது க்ரௌட் தெரியுதா உங்களுக்கு? இல்லை அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமா. இந்த லைஃப்பை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உள்ளே வரும்போதே பிடிச்சது, நானே சொல்கிறேன், உள்ளே நானே நிறைய டைம் நாங்களே கஸ்டமருக்கு உள்ளே கூப்பிட்டு வரோம். இது உள்ளே வந்தோடனே ஆல்மோஸ்ட் 99% கஸ்டமர் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் டிராஃபிக் இருந்திருக்காது, ஓகே பெருசாக கார் போகிற மாதிரி இருக்காது. 2000 ஃபேமிலி இருக்க ரோட்டில் எப்படி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை பக்காவாக என்ஜாய் பண்ணலாம், அது ஷியூராக நாங்களே சொல்லுவோம். ஆமாம் நானும் இப்போ அதை பார்த்தேன் ஆல்ரெடி. ஏன்னா இங்கே ஒரு 2000 ஃபேமிலிஸ் லிவிங்கில் இருக்கும்போது ஸோ இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு இவங்க கிட்ட கூட ஆமா. கேட்டு அந்த ஃபீட்பேக்ஸ் வச்சு கூட வாங்கலாம். ஓகே சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச். மேடவாக்கம்ல இருக்க இந்த ப்ராஜெக்ட்டை சைட் விசிட் பண்ண ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட மீட் பண்ணலாம். Until then, this is Archana from Property Light.